மலேசிய திருநாட்டின் அமைதியையும் மக்கள் மத்தியிலான ஒற்றுமையையும் அச்சுறுத்தும் எந்தவொரு தீய சக்திகளையும் சமரசமின்றி ஒடுக்க வேண்டும் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியை வழங்கிய மாமன்னர் நாட்டின் நல்லிணக்கத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். சமூகத்தில் வெறுப்புணர்வு, பதற்றம் அல்லது பிளவை ஏற்படுத்தும் தரப்பினருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். கடந்த ஆண்டு தாம் வழங்கிய அறிவுரைகளை சுட்டிக்காட்டிய மாமன்னர், பலர் அதனை மறந்துவிட்டதாகவோ அல்லது அலட்சியப்படுத்துவதாகவோ தெரிவதாக கவலை வெளியிட்டார். நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை சிதையாமல் இருக்க முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளை கையாள்வதில் மிகுந்த கவனமும் துல்லியமும் உறுதியும் அவசியம் என்று அவர் எச்சரித்தார். எடுக்கப்படும் நடவடிக்கைகள் உண்மையானதாகவும் உறுதியானதாகவும் இருப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். அதேவேளையில் மலேசிய மக்கள் அனைவரும் ருக்குன் நெகாரா கொள்கைகளை மதித்து நடக்க வேண்டும் என்றும், குறிப்பாக அன்றாட வாழ்வில் நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பது அவசியம் என்றும் கேட்டுக்கொண்டார். மதம் மற்றும் நாட்டின் உணர்வுகளை புண்படுத்தும் சம்பவங்கள், புனிதச் சொற்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் தேசிய சின்னங்களை அவமதித்தல் போன்ற செயல்கள் குறித்து மாமன்னர் தனது ஆழ்ந்த கவலையை பதிவு செய்தார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எனும் பழமொழியை நினைவூட்டிய அவர், அண்டை நாடுகள் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் மலேசியாவில் நிலவும் அமைதிக்காக நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இறுதியாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசி ராஜா ஜரீத் சோபியா ஆகியோர் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் செழிப்புக்காகவும் பிரார்த்தனை செய்ததுடன், பண்டிகை காலத்தில் மக்கள் சாலை விதிகளுக்கு கீழ்ப்படிந்து பாதுகாப்பாக பயணம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டனர். அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறி தமது உரையை நிறைவு செய்தார்.